ஹாய் ஹலோ அன்யங் கிட்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து டேக்கு கஃபான டு லவ் மீயோட எபிசோட் 39 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட இதோட என் பண்ணியிருப்பேன் அப்படின்னா தேங்கும் இன்னும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அட் சேம் டைம் சங்குக்கும் யோனாவும் ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என் பண்ணியிருப்பேன். தென் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காம ஐக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஒன் மோர் திங், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட்டர்ஸ் கிட்டன்ஸ். தென் அதுதான். ஸோ வாங்க இப்போ எபிசோட் 39 போகலாம். இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா முன்னே தேங்காய் தான் காட்டுறோம். ஸோ முன்ன இப்போ ஸ்லோவாக கண்ணை ஒழிச்சு பக்கத்தில் பார்த்தா தேங்காய் அப்படியே அழகாக தூங்கிட்டு இருக்கான் அவனோட மெஸ்ஸி ஹேரில். ஸோ அப்படியே மீன் வந்து தேங்காய் ரசித்து பார்த்துட்டு அவளோட ஹேர் எல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு தேங்காயோட ஃபேஸ்லலாம் கை ஊற்றி சீக்ஸ் எல்லாம் கழிச்சு அழுத்தி பார்த்துட்ருக்கான். லைக் அதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அப்படியே தேங்காய் ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது லைக் தேங்காய் ஒரு ஃபோன் கால் வருது. எங்கே ஃபோனு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஸோ தேங்காய் பில்லோ பக்கத்தில் இருக்கும். ஸோ அப்படியே அது எம்பி எடுத்துகிட்டு இதை பார்த்தா ஜெசிகா அப்படிங்கிற மாதிரி சேவ் ஆகிருக்கு. ஜெசிகாவா? ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அட்டென்ட் பண்ணிவிட்டு ஹலோ, அங்கே ஆப்போசிட் இருந்து ஜெசி. ஹலோ தேங்க்ஸ் சார். அவளே நின்று சொல்லுங்கள். தேங்க் தான். இது தேங்க்ஸர் ஃபோன் தானே? யார் நீ என்ன பேசிகிட்டு இருக்க தேங்க்ஸர் ஃபோனில்? தேங்க்ஸர்கிட்ட ஃபோன் கொடு. நீ தேங்க் தூங்கிட்டுருக்கான். தேங்க் தூங்கிட்டுருக்கானா? இங்கே பாரு, தேங்க்ஸர்கிட்ட ஃபோன் கூட. நான் சொல்கிறேன்ல அவன் தூங்கிட்டுருக்கான் அப்படின்னு. என்னால் அவனை எழுப்பலாம் முடியாது. ஹே கேர்ள், யூஎஸில் டாப் 1 பிஸ்னஸ் மேன்மா அவர். ரெஸ்பெக்ட் கொடுக்காம அப்படியே அவன் இவன் தேங்குங்கிற. ஹே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் அவனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுத்து பேசணும்? எனக்கு அவனை மரியாதை கொடுக்கணுங்க அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் ஐம் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? நான் தான் தேங்க்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஏய் நீங்கள் எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? நான் கேட்க வேண்டிய கொஸ்டினாக நீ கேட்டுட்ருக்க. கரெக்டாக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருமா? நானும் தேங்கும் ஒன்று சேரும்போது தான் நடுவில் வந்து பிரிச்சு விடத்துக்குனே ஆள்லாம் வருவீங்களா நீங்களாம்? வெக்கமா இல்லை உனக்கு? இங்கே பார், நான் ஓன்ட்ட பேசுறதுக்கு நான் வரல. நான் தேங்க்ஸ் சட்டை மட்டும்தான் பேசுகிறோம். தேங்க்ஸ் சட்டை ஃபோன் கொடு. உனக்கு காது கேட்காதா? இல்லை உனக்கு அம்னிஷா ஏதாச்சும் இருக்கா? இப்போ தானே சொன்னேன் தேங்க் தூங்கிட்டுருக்கான்னு. நான் இப்போ தானே சொன்னேன். நல்லா தானே சொல்கிறேன், காது கேட்குற மாதிரி நல்லா தானே நான் சொல்கிறேன். அவன் தூங்குறான். என்னால் இப்போ அவனை எழுப்பலாம் முடியாது. புரியுதா? ஏய் யார் நீ? சொல்லு, யார் நீ முதல்ல? சும்மா தேங்க்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அவனை எழுப்ப முடியாது பிடுங்க முடியாதுன்னு உட்காந்துருக்க. ஏய் நீ யார் ரீ அப்படி மாதிரி மீன் கேட்குறா. அப்படியே ஜெசிகா சொல்கிறா, காண்டாக்டில் பேரை பார்க்கலையா? பேரை பார்க்காம அடுத்த மணி பேசிகிட்டு இருக்கியா ஃபஸ்ட்டு நீ? அப்போ மீன் பார்த்துட்டு ஜெசிகான்னு போட்டிருக்கு. தட்ஸ் மை நேம், ஐம் ஜெசிகா. வாட் எவர் இருந்துட்டு போகுது. இப்போ நான் என்ன பண்ணணும் அதுக்கு? கேர்ள், ஐ டோன்ட் வாண்ட் ஆர்கியூ வித் யூ. ஏய் கால் பண்ணது நீ, ஆர்கியூ பண்ணுற மாதிரி பேசுகிறது நீ. நான் ஆர்கியூ பண்ணுற மாதிரி என்கிட்ட கத்திட்டுருக்க. அங்கேயும் ஜெசி. இப்போ தேங்க்ஸ் சார்கிட்ட ஃபோனை கொடுக்க முடியுமா முடியாதா? உன்னால் முடியாதுடி. ஃபோனை கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? அப்படியே அங்கேலேருந்து ஜெசி தேங்க்ஸ் சார் அங்கே அப்படி மீன் வந்து தேங்க்ஸ் சார்
தேங்க்ஸ் சார்னு கத்துற ஃபோன் நான் தான் காது வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அவனுக்கு எப்படி கேட்கும்? உனக்கு அறிவு இல்லை, படித்தவ தானே. நீ உனக்கு தான் காமன் சென்ஸ் இல்லை. தேங்க்ஸ் சார்னு கத்திட்டு இருக்க. ஏ கேர்ள் இங்கே பா, சும்மா இமிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கா, டென்ஷன் ஆகிடுவேன். நான் டென்ஷன் ஆகிடுவேன். அப்போ முதல்ல யார் நீ? தேங்கிட்ட என்ன வேணும்? மிஸ் பிஏ. பிஏ வாட் தி ஃபக்? பிஏக்கு தான் இவ்வளோ ஷீன் போட்டு பேசிகிட்டு இருக்கியா நீ? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? நான் ஏன்டி மைண்ட் பண்ணி பேசணும்? பிஏவா இருக்கிற உனக்கே இவ்வளோ இருக்கும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவன் ஃப்யூச்சர் பொண்டாட்டி ஆக போகிறவ எனக்கு எவ்வளோ இருக்கும்? வந்துட்டா பிஏக்கே இவ்வளோ சீனு. நான் என்கிட்ட கேட்குறேன் எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்கன்னு. நீ எத்தனை வந்துட்டேன் அங்கு எதாவது பியாவா இருக்க? வந்துட்டா பேசுறதுக்கிட்ட. தேங்காய் கொடுக்க முடியாதா? இல்லை, இவன் கொடுக்குற இடத்துல இவன் ஆடுறான். பிய வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இவன் ஆடி இருக்க மாட்டான். என்ன பண்ணுற? இருடி. இங்கே பாரு, வாடி. அப்படி தாண்டி பேசுவேன். என்னம்மா இன்ஸ்டாடா என்னடி? இப்போ ஏந்திரிக்கிறா இல்லை மண்டையை உடச்சிடும் தேங்கப்ப நானே. அப்படியே ஸ்லோவாக தேங்க அப்படியே கண்ணை காசிக்கிட்டே எழுந்திரிக்கிறான். என்னம்மா காலையில் எழுப்பிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மைண்ட் லைனில் வச்சு பேசிகிட்டு இருக்கான். ஏஞ்சி அடல் பண்ணி பேசு. மயிரிக்கிறேன்னு பேசுகிற வச்சுக்காத. அப்படிதாண்டி பேசுவேன். மூட்ரி பேசு. யாரு மின்னு? ஜெசிகாமா? ஜெஸ்ஸியா? அப்படியே மீன் இமிட்டேட் பண்ணி காட்டுறேன். ஜெஷியா அந்த மாதிரி தான் பேசு. அப்படிங்க மாதிரி தேங்கிட்ட ஃபோன் கொடுக்குறா. அப்படியே தேங்க வந்து சொல்ல ஜெஸ்ஸி. ஃபைனலி தேங்க்ஸ் சார், உங்கள்கிட்ட பேசிட்டேன். என்னாச்சு அப்படிங்கிறாங்க தேங்க. அப்போ மீன் வந்து அப்படியே ஸ்பீக்கரில் போடு அப்படிங்கிற மாதிரி போடுறா. ஸ்பீக்கரில் போடு. எங்கேயும் ஸ்பீக்கரில் போட்டுட்டான். சொல்லு ஜெசி. சார், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது யார் சார்? ஒரு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் அப்படின்னு இல்லாமல் இஷ்டத்துக்கா அவள் பேசிகிட்டு இருக்கா சார். ஒரு பர்சன்ட்ட கால் பண்ணி அவள் பேசுகிற டோனே சரியில்லை தேன் சார். ஏதோ மீன் மார்க்கெட்டில் பஜாரி கத்துற மாதிரி இருக்குது சார். அதனால வீட்டு பஜாரி கிஜாரிந்தா பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன். நான் பஜாரியா நீ தாண்டி பஜாரி மாதிரி நேனே இப்படி காலை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே வந்துட்டேன் அமைதியாது. என்ன அமைதியாக சொல்கிறேன்? என்னென்ன அமைதியாக சொல்கிற? நீ கொடுக்குற இடத்துல தான் அவள் வந்து இப்படி நிற்கிறாத்தையா, இப்படி நிற்கிறா. நான் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக நம்ப மாட்டேறா. அவள் எத்தனை பேர் கிளம்பி வந்துருக்கா? அப்போ நியூஸில் போய்ட்டு டேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் எல்லாரையும். அப்படிலாம் இப்போ எதுக்கடி கத்துற? அப்படிலாம் ஏன்னா டேட் பண்ண. அப்போ டேட் பண்ணால் அவள் எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? அவள் எப்படி கேட்பா? இருடி. என்ன ஜெசி? சார் என்ன சார் நான் பண்ணுவேன்? சும்மா அட்டன் பண்ணிட்டு தேங்க்ஸ் கூட அப்படின்னா என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறா. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறா. ஆனால் லூஸா சார் நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் சார் நம்பறதுக்கு நான் எனக்கு தெரியாத சார் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. சார் ரொம்ப பேசிகிட்டு இருக்கா சார் அவள். ஜெசி இல்லைப்பா, தேவையில்லாமலாம் மீன் யாருக்கிட்டேயும் ஹாஷாக கத்தவோ பேசவோ மாட்டா. நீ என்ன பண்ண சார்? என்ன ஒன்றை பார்த்தீங்கன்னு தெரியும் ஜெசிகா. ஃபஸ்ட்டு இருந்தாலும் மீன் சும்மா யார்ட்டையும் கத்திலாம் பேச மாட்டேன். எனக்கு மீனை பற்றி நல்லாவே தெரியும். அப்படியே மீன் முஞ்சில் அப்படியே ஒரு பிரகாசமான ஒரு லைட் எரியுறது. எனக்கு மீனை பற்றி நல்லாவே தெரியும் ஜெசி. சும்மாலாம் கத்திருக்க மாட்டா சார். ஓகே சார். அப்போ அவள் அப்படின்னு அவள் ஸ்டார்ட் பண்ணுறாளா? அப்போ அங்கேருந்து மீன் வந்து அப்போ யார் தான் சார் அவங்க? அப்படியே தேங்க வந்து மீனாட்சி அவள் லிப்ஸ்டிக் இழுத்துட்டு ஷீ இஸ் மை ஃபியான்சி.
and going to be my future wife. Sir? அஃப்கோர்ஸ். நடுவில் எனக்கு அவளுக்கு சின்ன ஆர்கியூமெண்ட், பட் நாங்கள் பொண்ணு சேர்த்தோம். சார் எதுவுமே அவள் பேசலை. அப்போதான் சார் சொல்ல எதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தேன்? இல்லை சார், ஒரே ஒரு ஃபைல் மட்டும் செக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இமெயில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு செக் பண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து சொல்ல முடியுமா சார்? இம்பார்ட்டண்டான ஃபைல், தட்ஸ் வை ஐ சென்ட் யூ. ஓகே ஜெசிகா, நான் பார்க்குறேன். அப்படியே வந்து தென் ஹவ் வாஸ் யுவர் ஜர்னி சார்? ஐ ஃபைன், நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டீங்களா சார்? ஜெசி, இப்போ தான் இங்கே மார்னிங்கே ஆகுது. உப்ஸ், சாரி சார், நான் இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு நான் இப்போ ஹோம்க்கு வந்தேன். மார்னிங் தான் ஆகுதா? ஸோ தெரிஞ்சுதான் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கவே மாட்டேன் சார். அப்போ அங்கேருந்து மின்னு ஏதான நானும் சொல்லிட்டு இருக்கேன் விடியா காலைலன்னு அப்படின்னு தேங்க பார்த்து சிரிச்சுட்டு கம்ஃபர்ட் பண்ணேன். சரிடி, அப்படியே வந்து ஓகே சார் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து ஃபோனை அப்படியே தேங்க அப்படியே பக்கத்தில் ஃபோனை வச்சிடுறான். ஆக்சுவலாக அவள் கட் பண்ணிப்பா அப்படின்ட்டு. பஸ்ஸில் ஜெசிகா கட் பண்ணவே இல்லை. அவள் வந்து முன்ன அப்படியே வந்து கத்துறா. என்னத்தையா என்ன நினச்சிட்டு இருக்க? ஜெசி ஆம்ல அப்படியே கார்டன் பண்ணாலே சொல்ல ஜெசி மயிறு நீ அடங்குதான் அவன் இவ்வளோ பேசாதையாங்க என்கிட்ட. அவைய பச்சாரி அவத்தான் பச்சாரி மயிறு மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காட்ட. உன் பியக்கே வைக்கும் போது பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்கும்? என்னது நான் சொல்ல அப்படி சொல்ல அப்படியே ஏன்சிட்டு அவள் போகிறா. பெட்டை விட்டு இறங்கி போகிறாள். அப்படியே தேங்க வந்து எங்கடி போகிற? நான் என் ரூமுக்கு போகிறேன். ஏன்டி? ஏன்னா ஏன் முடியாது ஏடி, அப்புறமா ரூமுக்கு போயிருக்கலாம். ஃப்ரெஷ் ஆகிட்டு போ. ட்ரெஸ் யார் வந்து கொடுப்பான்? உன் அப்பா கொடுப்பானா? சாரி என் மாமனார் எடுத்து வந்து கொடுப்பாரா? தையா என் மாமனார் உன் மாமனார் என்ன எடுத்து வந்து கொடுக்க போறா? நான் கொடுக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க வந்து இன்னொரு பேர் ஆஃப் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் வச்சுருப்பான் போல இருக்கு. ஸோ அப்படியே தூக்கி கொடுக்குறான். இப்போ எப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டு இதை போட்டு வா. ஃபைன் அப்படி மாதிரி அவள் போகிறாளா? அப்படியே தேங்க வந்து என்னடா மார்னிங் கிஸ்மி மார்னிங் கிஸ்ரி கிசுக்குள்ரி அப்படிங்கிற மாதிரி அப்படியே வரலாம். சி போ, அவங்க ஜெசிகா இருக்காங்கல்ல ஜெசி, அதான் சொல்லு ஜெசி, அவங்கள்ட்ட போய் கேளு, அவள் கொடுப்பா. என்னடி என்னடி இன்னும் மார்னிங் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்க முன்ன பின்னாடியே வந்து போகிறான். சரி கேட்டுட்டு ஜெசிகா ஃபோன் அப்படியே காலை கட் பண்ணிடுறா. ஸோ அப்படியே இந்த சைடு சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து சாங்குக்கியம் சைடு போகலாம். ஸோ அப்படியே வந்து சாங்குக்கியம் சைடு சீனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலி சாங்குக்கு வந்து ஷர்ட்லெஸ்ஸாக படுத்து கிடக்கான். லியோனா வந்து சாங்கோட ஷர்ட்டை போட்டுட்டு படுத்துட்டு கிடக்கா. ஸோ அந்த பேருமே நல்லா ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ சாங்கு தான் வந்து ஃபஸ்ட்டு முழிக்கிறான். ஸோ வந்து பார்த்தா லியோனாவோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து முடியாக இருக்குது. ஸோ அந்த முடியெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு லியோனாவோட ஃபேஸை பார்த்துட்ருக்கான். அப்படியே பார்த்துட்டு அவனால் நம்ப முடியல. எனக்கெல்லாம் முடிஞ்சா ஆக்சுவலி எனக்கு வைக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டு அவன் கையெல்லாம் பிஞ்ச் பண்ணி பார்க்குறான். வலிக்குது. அப்போ இது கனவு இல்லையா, நிஜந்தானா? உனக்கு எல்லாம் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி அப்படி அவன் மனசுக்குள்ளே யோசிச்சு அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்படியே வந்து யோனா அப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஸ்லோவாக யோனா கிட்டக்கு வந்துட்டு யோனாவோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். லைட்டாக கிஸ் பண்ணல. யோனா அப்படியே சினுங்குறா. அப்படிங்க மாதிரி சவுங்க விட்டு லைட்டாக விலகுறா. சவுங்க ஏந்திரிக்கப்படா அப்படிங்க மாதிரி சவுங்க அவளே தூங்குற மாதிரி அவன் ப்ரிட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே ஸ்லோவாக அப்படியே யோனா ஏஞ்சிட்டு லைக் எனக்கு ஏன் உடம்பெல்லாம் இப்படி வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் பார்க்குறா. சம படுத்திருக்கான்.
சொல்லி ரூமை பார்க்குறா. அது அவ ரூம் இல்லை. சாங்கு பார்த்தா சாங்கு ஷர்ட்லெஸ்ஸாக கிடக்கான். அப்படியே லைட்டாக கீழே குமிஞ்சு பார்த்தா சாங்கோட ஷர்ட் அவ போட்டிருக்கா. லைக் அவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே கீழே பார்த்தா அங்கங்கே அவங்க ட்ரெஸ்ஸு மட்டும்தான் கிடக்கு. சாங்கோட பேண்ட்டு, யோனாவோட ப்ளவுஸு, யோனாவோட சாரீ அங்கங்கே அப்படியே சதறி கிடக்கு. ரூம் ஃபுல்லாக அவங்க ட்ரெஸ் தான் சதறி கிடக்கு. அப்படியே பார்த்துட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. ஜங்குக் மேலே கோவமா வருது அவளுக்கு. ஜங்குக் 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 ஏன்றி ஜங்குக் என்னடி ஜங்குக் ஏன்றியன் அப்படி சங்க அப்படியே படுத்துக்கிட்டே அவனை பார்த்துட்டு குட் மார்னிங் பேபி மயிறு என்னடி காலையிலே கத்துற ஜங்குக் என்ன ஜங்குக் இதெல்லாம் என்ன இதெல்லாம்னா தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்து அப்படியே மேலே படுக்க வச்சுக்கிறானா. சாங்கோட செஸ்டில் அடிக்கிறா. விட்றா விட விட அவங்க அப்படி என்னடி வலிக்குதடி நெஞ்சு போட்டு அடிக்கிற. அப்படி ஜங்குக் என்ன ஜங்குக் இதெல்லாம் அப்படிங்கிறா. என்னடி இதெல்லாம்னா ஜங்குக் இந்த நைட்டு என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஜங்குக் என்ன ஜங்குக் என்ன பண்ண? நான் பண்ணனா? அப்படின்னா நீ பண்ணாம நானும் அவனை உட்கார பண்ணேன். ஆமா ஜங்குக் சீப்பா பேச. ஜங்குக் மண்டே வச்சிருவேன் நான். அப்புறம் நான் பண்ணேன். கொஞ்சம் நல்லா உன் மூளையை கசக்கி யோசி. நான் பண்ணவே இல்லை. அப்போ நான் உட்காச்சு நானும் மேலே சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்ல வரியா நீ? அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு யூகமா சொல்லலாம். ஜங்குக்கு வந்தேன்னு வையன் வாடி உன்னையாடி வர வேண்டாம். ஜங்குக் ஜங்குக் எல்லாம் தப்பு. ஜங்குக் என்ன தப்பு? என்ன தப்பு? ஜங்குக் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் என்ன வேணா உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல நான் தானே கட்டிக்க போனேன் அப்படின்னு இருக்கு. அப்புறம் என்னடி நீ என்ன லவ் பண்ணுற, நானும் உன்னை லவ் பண்ணுறேன். சொல்ல போனோன்னா உன்னோட நான் அதிகமாக தான் லவ் பண்ணுறேன். சரி அதை விடு. நம்ம 2 பேர் டபுள்ஸாக லவ் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது, ஒரு 1.5 வருஷம் ஆகுதா. வச்சு இருந்தாலும் உனக்கு நல்லா தெரியும் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். எனக்கும் நல்லா தெரியும் நான் என்ன எங்கே பண்ணாலும் நான் உன்னை மட்டும்தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு. இட்ஸ் நார்மலா? என்னை பார்த்த வரைக்கும் நார்மல் தாண்டி. கொடுத்துருக்கேன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டியாடா? ஓவா பொய் பொய். நேற்று கொடுத்து என்ன அலப்பறை பண்ண தெரியுமா நீ? நான் காட்டட்டா? என்ன காட்ட போகிற? நீ இப்பெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வீடியோ ஆதாரம்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பேபி. சீ என்ன இவ்வளோ சீப்பாக இருக்க? அது கன்றாவிலாம் போய் வீடியோ எடுத்து வைப்பேன். இப்போ கன்றாவின்றாலாம் சொல்லக்கூடாது. அது கூட போய் வீடியோ எடுத்து வைப்பேன். ஷீ அந்த அளவுக்கு சங்கு ரொம்ப கீழ்த்தனமான பையன்லாம் கிடையாது. இங்கே வா நம்ம சீனே படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு அவன் மேலே படுக்க வச்சுட்டு அப்படியே காட்டுறான். இவனை ஆடினது அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறது இதெல்லாம் அப்படியே இவனை பார்த்துட்டு லைக் அவளால் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பார்க்க முடியல. அந்த ஃபோனை அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுறா. அப்படியே அவங்க பார்க்குறான். இப்போ சொல்லு நான் என்ன பண்ணுறது? நான் ஆசைப்பட்ட பொண்ணு, நான் லவ் பண்ணுற பொண்ணு, நான் கட்டிக்க போகிற பொண்ணு என்கிட்ட எவ்வளோ அழகாக க்யூட்டாக ஹாட்டாக செக்ஸியாக அப்ரோச் பண்ணும்போது என்னால் எப்படி வேணாம் சொல்ல முடியும்? சொல்லு. நானும் கண்ட்ரோல் பண்ணேயோனா வேணாம் ஜங்குக் தப்பு ஜங்குக் அப்படின்னு. இருந்தாலும் நல்ல முடியலடி.
சங்குக்கு என்ன சங்கு பேசிகிட்டு இருக்க? என்ன பேசிகிட்டு இருக்கான்னா நான் அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். சங்குக்கு இருந்தாலும் தப்பு சங்கு. வாவட்டி தப்பு மயிறு மாட்டேன்னு என்ன நான் கல்யாணம் பண்ணிக்க விட்டுட்டா போப்பேன். நான் போய் தான் பல்ல பேத்துருவேன்டா. அம்மனிக்கு கோவம் மட்டும் வருமா? ஒத்துக்கோயவனா இது நீ தான் நான் அப்ரோச் பண்ணேன். நீ அப்ரோச் பண்ணுறதுனால தான் நானும் இவ்வளோ நடந்துக்கிட்டேன் உன்ட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவள் ஏஞ்சி நிற்கிறாளா? ஏஞ்சிலும் 2 ஸ்டெப் எடுத்து வைப்பா. அவளால் நடக்க கூட முடியல. அவள் காலெலாம் அப்படி வலிக்குது. தாங்க அப்படியே அவனை பார்த்து சிரிக்கிறான். என்ன சிரிப்பு உனக்கு? இல்லை போ சிரிக்க வந்து மண்டே வச்சு விட்ருவான். நான் அப்புறம் நடடி முதல் நட. ஸோ இன்னும் 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாள். ரொம்ப கால்லாம் வலிக்குது. அப்படியே வந்து கரெக்டாக அவள் நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாங் மிரர் இருக்கும். அதில் அப்படியே பார்க்குறா. அவளை நெக்குக்கிட்ட அங்கே அப்புறம் காலர் போன் கிட்ட லைட்டாக கொஞ்சம் செஸ்ட்டுக்கு மேலே. ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு ஹிக்கி மார்க்ஸாக இருக்குது. அப்படியே கத்துறாவ. அங்கும் என்னடா பண்ணி வச்சுருக்க? என்னடி பண்ணி வச்சுருக்கேன் நானே? நீங்கள் என்னடா இதில் கழுத்தில் இங்கே என்னடா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அவள் ஷர்ட்டை விலக்கி காட்டுறா. அதுவா ஹிக்கி மார்க்குடி மட்டை எனக்கு தெரியாதா? நீ என்னது உங்க இப்படி பண்ணி வச்சுருக்க? அப்படியே வந்து அவங்க காட்டுறான். இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்கை காட்டுறான். அவன் திரும்பி முதுகை காட்டுறான். இந்த பார் பின்னாடி பாரு நகத்தை வந்து பீ மாதிரி வளர்த்து வச்சு கிழிச்சி விட்ருக்க பின்னாடி. நான் சொல்ல யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவன்கிட்ட சொல்லு. அது எப்படி நீங்கள் பண்ணால் மட்டும் அந்த கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்க மாட்டீங்க? நான் பண்ணால் மட்டும் உங்களுக்கு அது கம்ப்ளைண்ட்டா? மயிர் வந்துடுவான். அக்கனையாக பேச மாட்டான். போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடக்க முடியல. ஜங்குக்கு சிரிக்கிறான். யோசிக்கிறான். பரவாயில்ல நைட்டு பார்த்த வேலை நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அவன் நடக்க முடியாமல் அப்படியே நடந்து போயிட்டு பாத்ரூம்கிட்ட நீங்க சங்குக்கே பார்த்துட்டு இருக்கா. என்ன நான் விருப்பம் இல்லாமல் தான் அவனை பண்ணல. போ எப்படி பார்த்துட்ருக்க? அங்கங்கன்னு ஹிக்கி மார்க் வச்சுட்டேன். அப்படியே தான் பார்த்துட்ருக்கா. என்ன குளிக்கிற ஐடியா இல்லையா அவனுக்கு? நான் குளிக்க போகிறேன். சரி அதுக்கு தான் நான் குளிக்க போகிறேன் சங்குக். சரி ஓ டேய் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ எவனா என்ன பண்ணுறா அப்படின்னா ஆக்சுவலி ஒரே ஒரு பட்டன் மட்டும் தானே கலங்கி இருக்கான். அதில் இன்னொரு பட்டனையும் அவன் வந்து ரிமூவ் பண்ணுறா. அது அவங்க அப்படியே பார்க்குறான். சிரிச்சுக்கிட்டே பார்க்குறான் சங்குக்கு. என்னடி குளிக்க போனேன் வர்றியா இல்லையா? நான் தான் உன் அனுமதி இல்லாமல் பண்ணிட்டேன் தப்பு பிளா 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 சம்திங். சரி ஓகே ஃபைன் உனக்கு வரலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ண. இருடி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவையோ டவர் எடுத்துகிட்டு ஜங்குக்கும் ஒன்றாவும். ஸோ ஒன்றா அப்படி வந்து ஷவர் பண்ணுறதுக்கு அப்படியே போகிறாங்க. ஸோ அப்புறம் என் சைடு மின்னை காட்டுறோம் அப்படின்னா ஸோ மின்னு வந்து தேங்க வந்து சம்திங் மார்னிங் ஸ்மூத்தி மட்டும் ஆர்டர் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு ஸோ அப்படியே சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே மின் வந்து வெளில வந்துட்டு ஸோ கொஞ்சம் நடந்து போயிட்டுருப்பாளா. ஸோ பின்னாடில் இருந்து ஸோ ஜங்குக்கு குளிச்சு முடிச்சு ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் அப்படியே வெளில வருவான். மீன் போகிறத பார்த்துட்டு மின்னே அப்படிங்கிறான். ஸோ மீன் திரும்பிட்டு என்னடா என்ன பண்ணுற? சும்மா தான் நான் வாக் போயிட்டு இருக்கேன் ஜாங்கோ. உனக்கு அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சாடி? இவனால ஏந்திரிக்க மாட்டியே. தூக்கம் கல்யாணத்துடா சீக்கிரமா. மலைகளில் உள்ளதான்னு பாரு. ஏன்டா அதான் சீக்கிரமா எழுந்துட்டியே. அவங்களுக்கு காலையில் வாங்கி கட்டிக்காதடா. ஆமாம். அப்படியே பின்னாடிலேருந்து யோனா வரா. அப்படியே பார்க்குறா. ஏய் ஏன்னா சவுண்ட் ரூம்லேருந்து வெளில வர? நான் வரா இப்போ யார் வருவா மீன்? சரோ இப்போ தான் வந்து பார்க்குறா. சங்கோட காலத்துலேயும் ஹிக்கி மார்க் இருக்குது. யோனோட காலத்துலேயும் ஹிக்கி மார்க் இருக்குது. ஏய் உங்கள் 2 பேரும் கழுத்தில் என்ன
பூச்சிக்கு ஏதாச்சும் கடிச்சிருச்சா, இல்லை தண்ணியாச்சும் ஒத்துக்கல 2 பேருக்கும்? எனக்குலாம் ஒத்துக்குச்சு தண்ணி, ஏன் உங்களுக்கு ஒத்துக்கல? அப்படியே வந்து 2 பேரும் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அவங்க கூட சிரிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி ஒத்துக்கலடி அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றானா. சுச்சோ, நம்ம ஹாஸ்டல் வேணா போவா, வாங்கலாம். ஜிமினா கூப்பிட்டு போல, அதுவே சரியாயிடும் ஆயின்மெண்ட் போட்டா அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்றான். சரி சரி. அவன் வந்து அடிமின் வந்து, ஹே காய்ஸ், வாட், அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பின்னாடில இருந்து ஒரு வயது அப்படியே ஜிம்மின் வந்து அரை தூக்கத்தில் எழுந்து நடந்து வந்துட்டு இருக்கான். ஹாய் நண்பர்களே, அடா பரதேசி அப்படிங்கிற சாங்கோ. நீ அப்படியே ஒலிங்கு ப்ரோ, நான் குளிச்சுட்டே பர்ஃபெக்டாக இருக்கேன் ப்ரோ. மாலு வந்துட்டா குளிச்சுட்டு பர்ஃபெக்ட், ஏன்னா அவள் வந்து காட்டி சும்மா கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சார் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ வந்து அவன் கேட்குறான், சாரா போயிட்டாலாம் என்ன? நேற்று கிளம்பிட்டாடா அவள். சிச்சோ சிங்கிள் பாய். நாங்களே அப்படியே வந்து மின்னு கவலைப்படாத ஜிமின், உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பட்டமா புழுவுறா மின்னு. அப்போ வந்து இவனா, இது முக்கியமான விஷயம், என்னாச்சு, வாங்க சொல்லிட்டு அப்படியே சைட்டாக வந்து ஜாங்கோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போனான். ஜாங்குக்கு வந்து எல்லாருமே பெட்டில் உட்காந்துருக்காங்க. மீன் சொல்ல ஆரம்பிக்கிறா, காய்ஸ் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னடி ஆச்சு, சொன்னதானடி தெரியும். அஞ்சு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக்காகிறாங்க. ஜாங்குக்கு இஞ்சி மேலே ஷாக்காகிறான். ஆனால் யோனா ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? அப்படி மின்னு என்ன பண்ணிட்டானான்னு கேட்குற? ஆமாப்பா, எனக்கு விஷயம் தெரியுமா, இதுக்கு மாஸ்டர் மைண்டே நான் தான். நீயா அப்படிமா ஜிமின் கேட்குறான். உங்களுக்கு விஷயம் தெரியுமா, யோன்ஜுன் மின்ன லவ் பண்ணுறான் அப்படிங்கிறத முதல்ல நான் தான் கண்டுபிடிச்சேன். அவன் வந்து ஜிமின்னு, ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான், இந்த நாய் எதை கண்டுபிடிச்சிருக்கு பாரு, இதுவும் விஷயம் தான்டா. அப்படியே மின்ன பார்த்துட்டு நீ நின்றுட்டு இருந்தானா, நான் தான் போய் சொன்னேன், நீ போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணி அஞ்சுன், சப்போஸ் நீ ப்ரப்போஸ் பண்ணாமல் விட்டுனா அவன் மொத்தமாக போயிட்டானா என்னடா பண்ணுவ அப்படின்னு. நான்லாம் ப்ரப்போஸ் பண்ணாம போல இருக்கு அப்படின்றதுக்கு அப்படியே மின்னு ஜெக்கும் ஒன்று சேர்ந்து மண்டையில் அடிக்கிறாங்க. அம்மா என்ன 2 பேரும் அடிக்கிறீங்க? பின்ன என்ன லூஸாடி, லூஸா என்னதான் உங்களுக்கு? யாச்சும் என் மின்னுக்கெல்லாம் ஒர்த்து இல்லடி. அப்போ மீன், ஆமாம் என் மின்ன இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நான் உனக்கு நல்ல பையனா, சூப்பரான பையனா, ஜிம் போகிற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா ஜங்குக்கு? அப்படிதான்டி, என் மின்னுக்கு நான் வந்து நல்ல பையன் பார்க்காமலா? என்னதான் இருந்தாலும் யாஞ்சும் நல்ல பையன் தான். அதே மாதிரி நான் சொல்கிறேன், நான் வந்துட்டு போய் கட்டிக்க வேண்டித்தானே. நான் தான் போய் பண்ணானே, அவன் தான் வேணான்ட்டு போயிட்டான். ஜங்குக், யாஞ்சனுக்கு அது கட்ஸ் இருக்குது ஜங்குக். நான் போயிட்டு சொன்ன உடனேவே போய் வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ஆனால் நீ 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 என்ன பண்ண? இத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டு எப்போ வந்து சொல்கிற? அது யாஞ்சின் பெட்டராக இருக்கான். அப்படியே வந்து ஜங்கு அப்படியே பார்க்குறான், என்ன முறைக்கிற, கண்ணை நோண்டி கையில் கொடுத்துருவான் ஜாங்குக்கு. ஆமாம் அப்படிங்க மாதிரி பார்க்குறான். ஒரு நீர் நைட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறான். அப்படியே கண்ணா 2 பேர் பேசிக்கிறாங்க. அவள் மின் யோனா வந்து, ஆமாம் நீ கிழிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. அவள் மின்னு வந்து, ஜிமின் நமக்கு இனிமேல் இங்கே வேலை கிடையாது, ஏஞ்சி வா. அது 2 பேரும் ஏஞ்சி போகிறாங்களா. அப்போ ஜங்குக்கு, எங்கடி போகிறீங்க 2 பேரும்? இல்லைங்க, லவ்வர்ஸ்க்கு நடுவில் நாங்கள் எதுக்கு டிஸ்டர்ப் ஜங்குக்கு, ஐயோ கண்டினியூ ப்ரோ அப்படிங்கும்போது ஜிமின் அப்படி ஜிமினை கூப்பிட்டு கிளம்பி போகிறானா. போயிட்டான். அப்படியே யோனா வந்து அவங்க பார்க்குறா. ஓ மின்னு இல்லடி ஃப்ரெண்டா ஏமின். இருக்கட்டும், மண்டையில் அடிக்கிறல்ல, எனக்கு தானே வந்தாகணும், வச்சுக்கிறேன்.
அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சி அவன் நடக்கிறாளா. ஸோ சாங் அப்படியே நான் பிடிச்சி லேப்பில் உட்கார வச்சுட்டு, என்னால் நடக்க முடியலல்ல, அப்படியே அவனை ஸ்டெயின் பண்ணிகிட்ருக்க நீ. அதுக்கு நடக்காம அதை உட்காந்துட முடியுமா? நான் எதுக்கடி இருக்கேன் அவன் பாய் ஃப்ரெண்டா, நான் தூக்கிட்டு போகிறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இவனை அப்படியே பைட்டு சார் தூக்கிட்டு அதையும் பேக்கப் பண்ணிக்கோ, செக் அவுட் பண்ணிட்டு நீ கிளம்புறோம், இப்போயே கிளம்புறோம். சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அங்கே அவங்க ரூமுக்கு போயிட்டு அந்த செத்தடி கடந்த துணியெல்லாம் சூட்கேஸில் அள்ளி போட்டுட்டு ஸோ அப்படியே வந்து ஸோ அவங்கெல்லாம் வந்து பேக்கப் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிட்டு சுத்தையாங்கமே தான். ஸோ அப்படியே வந்து எல்லோரும் அவங்கவுங்க காரை எடுத்துகிட்டு ஸோ அப்படியே வந்து கிளம்பி வந்து ஸோ இப்படியே ஒரு 2 days இந்த மாதிரி போகுது. ஸோ 2 daysமே தேயாங்க்கு நல்ல சாப்பாடு தான். ஸோ தேயாங்கோட அம்மா தான் வந்து தேயாங்க்கு எல்லாத்தையும் சமைச்சு போட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி தேயாங்கோட அப்பாவுமே சங்கோட வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைன் டே ஆஃப்டர்நூன் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து சங்கோட அம்மா தேங்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இதை சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்து சங்கோட அப்பா தேங்க அப்பாலாம் சிரிச்சிட்டு அப்போ வந்து தேங்கோட அப்பா, ஏம்மா என் பையனை நீ அப்படி குண்டாக்காமல் விடமாட்ட போல இருக்கே, நீங்கள் சும்மா இருங்கண்ணா, பையன் சாப்பிட்டும், 1.5 வருஷம் கழிச்சு பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கு, சும்மா அனுப்ப முடியுமா சொல்லுங்கள் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு தேங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேங்கோட அப்பா, பக்கத்தில் என் பையனும் தான் இருக்கான், நல்லா பாரு என் சின்ன பையன் அப்படின்னு சவுங்க கை காட்டுறாங்க. சவுங்க அம்மா பார்த்துட்டு, அவன் இருக்கான் தான், அவருக்கு என்னண்ணா, அவங்களுக்கும் வையுமா என் பிள்ளை முறைச்சிட்டு உட்காந்துருக்கான்ல அப்படி சவுங்கோட அம்மா இந்தா எடுத்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்படியே தேங்க வந்து பார்த்து சிரிக்கிறா சவுங்க பார்த்து. சவுங்க அப்படியே அவன் அம்மா டாப்டு பாட்டை முறைச்சிட்டு, யானைக்கு ஒரு காலம் வந்த பூனைக்கு ஒரு காலம் வரும், எனக்கும் ஒரு காலம் வரும் தேயா அப்படிமா சொல்லிட்டு ஸோ வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டைம்ஸ்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ எல்லாருமே அவங்க ரூமில் போய் படுத்து செட்டில் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் அப்படியே முன்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ மின்னோட அம்மா வந்து மேலே அவங்க ரூமில் போய்ட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவ ஹாலில் உட்காந்துட்டு குப்புறக்க படுத்துட்டு ஃபுல்லாக ஃபோனையே ஒரு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்கா. நெக்ஸ்ட்டு என்ன ட்ராமா உட்காந்து பார்க்கலாம் அப்படி மாதிரி யோசிச்சுட்டு ஸோ எல்லா ட்ராமையும் அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்துட்ருக்கா, என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே செட் சீனை கட் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ தேயாங்குமே ரூமில் இருக்கான். ஸோ மாதிரி போர் அடிக்கிற தேயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஸோ அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ டைம் வந்து யாரும் ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. ஸோ போயிட்டு பார்த்தா ஆக்சுவலி சங்கு, என்னாச்சுடா ஒரு நிமிஷம் தேங் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்குள்ளே வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்படியே தேயாங் வந்து சொல்டா என்னாச்சு. இல்லை தேயாங், நான் அன்றைக்கி சொன்னேன்ல அது மாதிரி ஆக்சிடெண்ட் இல்லை மர்டர் அப்படின்னு. ஆமாண்டா பெண்ணை, அதான் நீ அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டியா இல்லையா எனக்கு அது சுத்தமாக தெரில தேயாங், நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தேயாங், ஹாவ் அ ப்ரூஃப். அப்போ தேயாங் சொல்கிறான், வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஜாங்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். ஸோ டைம் பார்த்தா மணி ஒரு 3:30 கிட்டக்க இருக்கும். ஸோ ஜாங்கு ரூமுக்கு போயிருப்பான். அப்படியே போர் அடிக்கிட்ட யாங்க்கு போய் முன்ன பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஸோ வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக முன்ன பார்க்கறதுக்காக வரான். ஸோ வந்து அப்படியே காலி மேலே அடிக்கலான்னு பார்க்குறான். பட் ஆனால் சம்திங் ஃபோனோட சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குது. லைக் சரி ஓகே நம்ம டோரை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நாக்காவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி திறந்தா அதுக்காக அப்படி திறந்துக்குச்சு. லாக் கூட போட்டு வைக்கல அவள். மேடம் குப்புறக்க படுத்திருக்காங்க. லைக் யார் வரா போகிறான்னு கூட இப்போ அவளுக்கு தெரியல. ஃபோனு ட்ராமா அதே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அடுத்து அங்கே பார்க்குறான், அப்படி பாவி நடு ஹாலில் படுத்து கிடக்கா. யார் வரேன் போகிறேன் கூட தெரியாமல் உட்காந்து கிடக்காளே, இவளை கட்டிட்டு அவள் ஆளுக்கு என்ன ஆக போதோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஸ்லோவாக முன்னுக்குட்டி மாதிரி உள்ளே வந்துட்டு அப்படியே மின் கிட்டக்க வந்துட்டான். மின்னுக்கு இன்னும் சென்ஸ் ஆகலை. அப்படியே மின்ன காது கிட்ட போயிட்டு மின்
அதே மாதிரி அப்படியே வந்து தேங்க வந்து மீனோட வாயில் கழிச்சு கத்தாத நான் தாண்டி அப்படிங்கிறான். அப்படியே வந்து ஸ்லோவாக மீன் கை எடுத்துட்டு நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இப்போதைக்கு கத்துற நான் தானே தேங்க வந்திருக்கேன் அப்படி வந்து சுற்றி பார்க்குறா. கூட வா அப்படிமா சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிகிட்டு போயிட்டு ரூம் வந்து நல்லா லாக் பண்ணிவிட்டு ஸோ மேலே உள்ள தாப்பாலையும் போட்டுட்டு இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஆசையாக வந்தேன்டி, எனக்கு தேடிச்சான் உன்னைய, அதனால்தான் வந்தேன். வந்ததுக்கு நீ இப்படி திட்டுறா, பின்ன திட்டாமல் என்னப்பா சொல்ல கொஞ்சுவாங்களா? நடு ஹாலில் அப்படியே வந்து உட்காந்து கிடக்க அதை பார்த்தாங்கன்னா என்னதே நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க நம்ம லவ் பண்ணுற மயிறு அதான் தெரியக்கூடாது. இவ்வளோ பாதுகாப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் சேஃப்டியா, நீயே வந்து அப்படி தம்பட்டு சொல்லிட போல இருக்கு ஊர் ஃபுல்லா. சரி கோச்சுக்காதடி. நானே இன்னும் இன்னொரு 4 இல்லை 5 நாளோ தான் இங்கே இருப்பேன். அப்போ நானும் யூஎஸ் போயிடுவேன். ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லை. அட்லீஸ்ட் உனக்காவது வந்து பார்க்கணுன்னு தோணுச்சா? இல்லை, நான் பார்க்க வந்தாலும் வாழ்னு கத்துற. ஏண்டி நடு ஹாலில் ஒரு மனுஷன் வரேன் இவ்வளோ பெரிய உருவத்தை பார்த்தும் உனக்கு அப்படியே படுத்து கிடைக்கும். இவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்னடி பண்ணுறது? சமாளிக்காத, அதான் பார்த்தேன் ஃபோனில் ட்ராமா ஓடுது, அதில் எப்படி அதுக்கப்புறம் எங்க? சரி இப்போ என்ன உனக்கு? ஏண்டா அட்லீஸ்ட் சொன்னா கால் பண்ணி நம்ம எங்கேயாச்சும் வெளியாச்சும் போயிருக்கலாம்டா, இப்படி வந்து உட்காந்துருக்க. சரி இப்போ என்ன அதுக்கு? அப்படிங்க மாதிரியே கொண்டு போய் கான்ஷியஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே வந்து ஹாலில் ஒரு வாய்ஸ் கேட்குது, மின்னுமா என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே வா. அப்படியே வந்து மின் வந்து லைட்டாக ஐயோ எங்க மாட்டு வைக்க வேணா பாடையிலே ஏற்றாம போக மாட்டான் போல இருக்கு. அது மாதிரி அப்படியே ஸ்லோவாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு எட்டி பார்க்குறா. ஆக்சுவலாக மீனோட அப்பா வந்திருப்பாங்க போல இருக்கு. என்னப்பா வாமா, மெக்டிலேருந்து பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன், உன்னோட ஃபேவரட் பர்கர், வந்து சாப்பிட்ற ஐடியா இல்லையா உனக்கு? அப்படியே வந்து பர்கரை பார்க்குறா. ஐயோ பர்கர் வேற அங்கே இருக்கே, அது 2 minutes. ஸோ அப்படியே டோரை அப்படியே ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணிட்டு தேங்க பார்க்குறா. என்னடி தேங்க? என்ன எங்கள் டாடி பர்கர் வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி நான் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டா. சாப்பிட்டு வந்துட்டாவா? உனக்காக இங்கே ஒரு மனுஷன் அவ்வளோ தூரத்துலேருந்தா 2 வீடு தள்ளி ஏதோ ஒன்று அவங்க கூடலேருந்து கிளம்பி இங்கே வந்து தெரியாமல் நான் இங்கே வந்து நான் உன்னை பார்க்குறேன்ட்டு என்னோட ஆசைக்காக நான் வந்து நான் உன்ட்ட நான் திட்டு வாங்கி நான் இப்போ ரொமான்ஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது நீ பர்கர் சாப்பிட போகிற அப்படிங்கிற. தேங்க பர்கர் தேங்க. அடே அப்படியே 10 நிமிஷம் ரூமில் கப்பிச்சு பண்ணுது. நான் போயிட்டு இப்படி இங்கே போயிட்டு இங்கிட்டு வந்துடுறேன். என்னால் முடியாது இல்லையா? நான் அப்படியே ஸ்டேட்டாக நான் வெளில போகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அப்படியே டோர் கீழே போய் டோர் அப்படி ஓப்பன் பண்ணுறதுக்காக அப்படி போயிட்டான். அப்படி ஏய் ஒன்றும்டா அப்படி வந்து போட்டா. நான் போட்டாடி, நான் போயிட்டு உங்கள் பொண்ணு தான் என்னை வந்து கூப்பிட்டா அப்படின்னு சொல்லுவேன். தேங் என்ன நீ இங்கே வாயேன் அப்படின்னு அவள் கூப்பிடுறா. அப்படியே தேங்க போகிறான். இங்கே வா கிட்டக்க வா அப்படிங்கம்மா சொல்கிறா. ஸோ அப்படியே தேங்கமே கிட்டக்க வரான். அப்படியே தேங்க கையை பிடிச்சிட்டு பாத்ரூமில் போயிட்டு பாத்ரூம் அப்படியே லாக் பண்ணிக்கிறா. இங்கே பார், நான் வர வரைக்கும் பாத்ரூம்குள்ளே தான் இருக்கணும், நான் வந்து கதை திறந்து விடுவேன். அதனால தேங்க கத்துறான், ஏய் தொராடியா
மீன் அப்படியே கேட்கவே இல்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே இறங்கி வந்துட்டு அந்த பர்கர் அப்படியே வந்து பார்க்குறா. அப்பா என்னுடைய பர்கர் இந்தாம்மா அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறாங்க. அதாவது எடுத்துகிட்டு அவன் மேலே போகிறாளா, அப்படியே வந்து எங்கே எடுத்துகிட்டு மேலே போகல, இங்கே வந்து சாப்பிட்றா. இல்லைப்பா கேட்றாம்மா பார்த்துட்டு இருந்தேன்னா, நான் கேட்டம்மா பார்த்துட்டே சாப்பிட்ருவேன், அதனால தான் எடுத்துகிட்டு போகிறேன். சரிம்மா எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து மீன் அப்படியே எடுத்துகிட்டு அந்த ரூமெல்லாம் நல்லா லாக் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு அந்த பர்கர் அப்படியே ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. ஆஹா என்ன மனம், என்ன மனம், ஆஹா மணக்குதே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கா. இப்போ பாத்ரூமை பார்க்குறா. உள்ள ஒரு ஜீவன் இருக்குல்ல, சரி போய் திறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் திறந்தா தேங்க அப்படியே நின்றுட்டுருக்கான். அது தரடா அப்படின்னு சொல்கிறா. சரி அப்படியே போயிட்டு 2 பேர் பெட்டில் உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்து தேங்க வந்து பார்க்குறான். மீன் அப்படியே பர்கரில் வாயில் வச்சு கடிக்க போகிறாளா, தேங்க அப்படியே பார்க்குறான். அப்போ மீன் என்னடா பார்க்குற, இல்லை ஒரு காமன் சென்ஸுக்காவது சாப்பிட்றியான்னு ஒரு வார்த்தை கேட்கலாம், ஆனால் நீ கேட்க மாட்டுற. அது வேற இருக்காதே அங்கே, இல்லடி காமன் சென்ஸை கேட்பாங்களேன்னு சொன்னேன். இப்போ என்ன உனக்கு வேணுமா, கேட்டால் கொடுக்க போறியா நீ, இல்லை அப்புறம் ஏன் நான் கேட்கணும், வாடி அப்படி மாதிரி அவன் உட்காந்துருக்கான். அப்படியே வந்து சரி சரி உன்னை பார்க்க வச்சுலாம் என்னால் திங்க முடியாது, எனக்கு அப்புறம் வயிறு வலிக்கும், இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு கொடுக்குறா. அப்படியே பார்க்குறான். நீ தானா, இந்தா அப்படின்னு கொடுக்குறாளா. ஸோ அப்படி தேங்க வந்து வாயை திறக்கிறான். தியாங் 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 என்னடி கொஞ்சமாக 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 குட்டியாக கடிக்கணும் ஓகேவா. அவன் வந்து கை வச்சு அளவு சொல்கிறா. ஸோ இந்த அளவில் கடி ஃபைன் அப்படின்ற மறுபடியும் எனக்கு வேணாம். தேங்க தேங்க பார்த்து 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 அம்மா தாயே அம்மா கும்பிடு போட்டு சொல்கிறேன், எனக்கு பர்கரே வேணாம், நீ ஏன் தின்னு அப்படி எனக்கு வயிறு வேற வாங்கிக்கொண்டி அப்புறம் பின்ன எனக்கு கடிக்க விடணும், நீ என்னையும் கடிக்க விடாம நீ இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னா தேங்க வாயில் வைக்க போனா திட்டு பாப்பா எனக்கு வேணாம் நீ சாப்பிட்டு, இல்லை நான் வேற பர்கராவது வாங்கி தரண்டி. இல்லை இல்லை அப்பா பர்கர் அப்பா வாங்கிட்டு வந்துட்டு தான் வேணும், இல்லை வேணாம் எனக்கு வேணாம் நீயே சாப்பிடு, நல்லா நீ கொஞ்சமாக கடிச்சிக்கோ, இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே மீன் பார்க்குறா. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்கரோட டாப் பன் இருக்கும் தெரியுமா, அதை அப்படியே எடுத்து சைடில் வச்சுட்டு அங்கே லெட்யூஸ் இருக்கும் இந்தா அப்படின்னு வந்து தேங்கோட வாயை அப்படியே திணிச்சிட்டா. தேங்க வந்து அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அவன் லுக் லைக் கவ் ஆர் வாட்டு லெட்யூஸ் கொடுக்குறேன் எனக்கு அதுவும் ஹெல்த் தான் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்க வந்து அந்த லெட்யூஸ் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மீன் அப்படியே பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்காளா. அப்போ வந்து மீனோட லிப்ஸ் கார்னரில் வந்து லைட்டாக வந்து இந்த சாஸ் இருக்கும். தேங்க பார்க்குறான். மீன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பார்க்குறான். மீன் ஃபுல்லாகவே அந்த பர்கர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கா. ஏன்னா சைடில் இருக்க அந்த சாஸ் வந்து இன்னும் போகவே இல்லை. தேங்க வந்து லைக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மீனி கிட்டக்க வந்துட்டு அந்த சாஸை வந்து அவன் டங்க் வச்சு அப்படியே லிக் பண்ணிக்கிறான். லிக் பண்ணிட்டு அப்படியே பேக்வேர்டில் வந்துடுறான். ஸோ மீனி கொஞ்சம் ஒன்றுமே புரியல. லைக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. மீன் ஷாக்கில் தேங்க பார்க்குறா. தேங்க சிரிச்சுக்கிட்டே இப்போ அந்த சாஸ்க்கு ரொம்ப டேஸ்ட் இருந்த மாதிரியே இருக்கு மீன் அப்படிங்கிறா. அப்படியே தேங்கோட முதுகில் தேங்கோட வந்து கையிலே சைக்கோ என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஓடி நல்லா இருக்குடி அந்த சாஸ் அப்படிங்கிறான். மீன் லைட்டாக ப்ளஷ் ஆகுறான். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி யாரும் ரூம் டோரை வந்து நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் நின்று கல் விட்டுருச்சு. ஐயோ யார் இருந்திருக்கான்னு வேறு தெரியல. ஐயோவே பார்த்துட்ருக்கான். இப்போ போய் பாத்ரூமில் ஒழிச்சிக்கோ அப்படிங்கிறாவ.
பாட்டும் வந்து திறந்து பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவேன், ஐயோ அது வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டோர் விடாமல் நாக் ஆகிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. அப்போ மீன் வந்து அவளோட கபோர்டை வந்து பார்க்குறா. ஸோ அந்த கபோர்டில் வந்து ஒரு 4 இருக்கும். சென்டரில் ஒரு பெரிய கபோர்ட், சைடில் 2 கபோர்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சென்டர் கபோர்டை ஓப்பன் பண்ணுறா. ஸோ இதில் ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஹேங்கரில் வந்து அதோட ட்ரெஸ்ஸஸ்லாம் தூங்கிட்டு இருக்குது. தென் அதில் வந்து அடுக்கடுக்காக ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ட்ரா வந்து இப்படி கழட்டி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ட்ராலெலாம் அவளோட இன்னர்ஸ்லாம் வச்சுருப்பா. ஓகேவா? என்ன பண்ணிட்டா அப்படின்னு நான் சொன்ன ட்ராஸ்லாம் அப்படியே பிடிங்கிட்டு சத்தியாங்க போய் உட்காருடா இதெல்லாம் உட்கார அப்படியே மூச்சு முட்டும் போய் உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியாங்க அப்படியே பிடிச்சி உள்ள தள்ளி லைக் அவள் அதுக்கு அந்த ட்ராஸ்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு கூட அவள் பார்க்கல. அதெல்லாம் அப்படியே தியாகமே அப்படியே கவுத்திட்டு ஓகே லைட்டாக தேங்க மூச்சு விடணும்ல. ஸோ கொஞ்சமாக டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஓகே மின் காம் டவுன் ஸ்லோவாக டோரை ஓப்பன் பண்ணா. வந்திருக்காது யாஞ்சின். ஸோ மின்ன பார்த்து ஹாய் மின் அப்படிங்கிறான். எதுவுமே பேசல. நான் உள்ளே வரட்டா அப்படின்னு மாதிரி கேட்குறான். ஸோ மீன் மண்டே ஆடுறான். ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டு மீன் அப்படியே வந்து பெட்டில் உட்காந்துருக்கா. ஸோ அங்கே சேரை எடுத்து போட்டு ஸோ யாஞ்சின் வந்து மின்னுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கா. மீன் கேட்குறா எதுக்கா இங்கே வந்து என்ன விஷயம். அப்போ வந்து யாஞ்சின் பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி சாரி மின், எதுக்கு நான் அன்னைக்கு அந்த பார்ட்டியில் அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் இன்டென்ஷனாக விஷயத்தை பண்ண கிடையாது. பட் நான் நார்மலாக தான் மீன் இருந்தேன். யோனா சொல்லி நான் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக அப்படி பண்ணிட்டேன். லூஸாக அஞ்சனி லூஸான்னு கேட்குறேன். யோனா சொன்னான்னா அவள் ஏதோ ஒரு குழந்தடா, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ ஒன்று பண்ணுன்னு கீர்த்தனமாக ஏதோ பண்ணி வச்சுருக்கா. உனக்கு எங்கே போச்சு? உனக்கு காமன் சென்ஸ் இல்லை? படித்தவன் தானே, காமன் சென்ஸ் அது உனக்கு கிடையாதா? என்ன அங்கே அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும், அதை வச்சுட்டு பண்ணுமா பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டியா நீ? சத்தியம் ஒன்றுமே புரியல, தலையும் புரியல, வாலும் புரியல. ஆனால் ஓகே ஃபைன், நான் கிஸ் பண்ணதுக்கு சவால் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி தேங்க் ஓரளவு புரியுது. அப்போ யாஞ்சின் இல்லடி யோனா, சும்மா யோனா மேலே மட்டும் அந்த பழைய சுமத்திட்டு இருக்காது. ஓ மேலே தான் மிஸ்டேக் இருக்குது, அவளும் தான் அந்த மிஸ்டேக். ஓகே ஃபைன், அவளெல்லாம் கண்டென்ட்ல எடுக்க மாட்டேன். அவள் சொன்னான்னா அவனுக்கு எங்கே அதி போச்சு. அவன் சாவுனா நீ செத்துருவியா சொல்லு. இப்போ ஒன்று யோனா செத்துரு அப்படிங்கிறா, நீ செத்துருவியா? மாட்டல்ல. அப்புறம் என்ன? இங்கே பாரு மேம், நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவோம். இட்ஸ் பிகம் அகெயின் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸு அவ தேங்கோட மைண்ட் வாய்ஸு, யாரா நீ எல்லாத்தையும் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை மீன், எனக்கு உன்னை விட்டு தூரமாக இருக்க முடியல மீன் என்னால். இங்கே பாரு தேன், இங்கே தேங்க அப்படி அர்ஜுன் கேட்குறான். சாரி, இங்கே பாரு அர்ஜுன், ஒன் டைம் நீ அந்த விஷயத்தை பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அந்த இன்டென்ஷன் போகாது, மாறாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ தட்ஸ் வை எனக்கு அதுவும் சொல்ல முடியல அர்ஜுன். அகெயின் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலுமே பழைய பாண்ட் நம்ம சுத்தமாக வராது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மீன். ப்ளீஸ் மீன், I beg you டி, I beg you. ஒரு காலை அப்படியே ஏந்திக்கடா. இங்கே பார், நான் சொன்னதான் என்னால் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க முடியாது. யாஞ்சின் உன்னை ஃபர்ஸ்ட் அட்டாக அதனால ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ முதல்ல நீ ஃப்ரெண்டாக தான் உன்னை பார்த்து வச்சு, இப்போ என்ன ஃப்ரெண்டாக பார்த்து சுத்தமாக என்னால் முடியாது. ப்ளீஸ் I beg you ப்ளீஸ். அப்படியே தேங்க அந்த கிளாஸில் உட்காந்துட்டு ப்ளீஸ் சத்தம் ஒன்றா போல இருப்பாங்க. ப்ளீஸ்.
நீ என்ன வேணா பண்ணிக்கடா, அவ அது எந்தடா அது, என்ன பண்ணாலும் அவன்கிட்ட வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான் அவன். அப்படியே வந்து கிளம்பி ஆச்சு. ப்ளீஸ் டி, நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அக்செப்ட் பண்ண சொல்ல, நான் அப்படியே போறேன், கிளம்புறேன், என்னால முடியாது ஆச்சு. அப்ப நானும் நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையில உட்காந்துட்டான். என்ன அஞ்சன் வணக்கம், கெடப்பே அஞ்சன், ஏந்திரி ஜஸ்ட் ஏந்திரி, நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல எழுந்திருக்கிறேன். சமயம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஃபைன் நான் யோசிச்சு சொல்கிறேன், யோசிச்சு சொல்கிறேன், இப்போ கிளம்பு. ஓகே உடம்ப பார்த்துக்கோ, பாய் அப்படி சொல்லி டோர் கிட்ட போகிறானா. அப்படியே வந்து திரும்பி அம்மின் இன்னும் என்ன, உனக்கு பிடிச்ச ஷாப்லேருந்து நான் டோனட்ஸ் வாங்கிட்டு வந்து அங்கிள்கிட்ட கொடுத்துருக்கேன், மறக்காமல் சாப்பிட்ரு. அப்படியே உனக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே அப்படிங்கிற மாதிரி மண்டே ஆடிட்டு சரி ஆஞ்சல் போய்ட்டு அங்கிள் அவங்க வந்து பாய் பாய் சொல்லிட்டு நான் கலர் சொல்லிட்டு அவன் போயிருப்பான். அப்படியே நான் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சரி தேங்க வந்து மீன் க்ளாஸிட்டு ஓப்பன் பண்ணுறா. சரி தேங்க பார்க்குறான். ஆக்சுவலி வந்து மீன் என்ன சொல்லியிருப்பேன், மீனோட இன்னர்ஸ் தான் அந்த ட்ராஸ்லாம் இருந்துருக்கு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் கவுத்தின உடனே தேங்க தலையில் மீனோட ப்ரைஸர் இருக்கு. லைக் அட் சேம் டைம் தேங்க மாதிரி டிஷர்ட் போட்டிருப்பானா, அந்த டிஷர்ட்டோட அந்த ஒரு கர்வ் இருக்கும் தெரியுமா, ஸோ அதில் வந்து மீனோட பிளேஸரோட ஹூக் அப்படியே மாட்டிக்கிச்சு போல இருக்க, கொட்டின வீடு செட் ஆகிடுச்சு போல இருக்காங்க போயிட்டு. அதுவா தேங்க வந்து ஏஞ்சிட்டு வந்து என்னதான் அவனுக்கு பிரச்சனையா அப்படிங்கிறான். இன்னைக்கு சிரிப்பு தாங்கல, அது ஒரு மாதிரி எம்பாஸா இருக்கு. என்னடி அப்படின்ட்டு தலையிலேருந்து எடுக்கிறா. அம்மா என்னது இது அப்படி வாங்கி பார்த்துடுறான். அதுக்கப்புறம் மின்னுக்குன்னு சொல்ல முடியல, அப்படியே கீழே குடிஞ்சிட்டு அந்த காலர்லையும் இருக்குன்னு தெரியுமா, அதையும் அப்படியே எடுத்துட்டு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிறான். தேங்க வந்து தேங்க உடனே ஆப்பட்டுக்கு நிற்கிறான். என்னடா உங்க மாதிரி இல்லை, ஏன் மாதிரியா இருக்கணும், என்னோட ஃபியூச்சர் பொண்டாட்டியோட தானே இல்லைன்னா இருக்கே. ஆமா சைஸ் என்ன, என்னடா தப்ப சைஸ் சொல்லுடி, சப்போஸ் ஃபியூச்சர்ல வாங்கி வைக்கணும்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, வாங்கி அதையும் அவனே பார்த்துடுறான். ஓகே 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 ஞாபகம் வச்சுக்கிறேன். சைக்கோ, இது சைக்கோ தான் இல்லடி, கேரிங். என்னோட ஃபியூச்சர் பொண்டாட்டியை நான் கேர் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து அப்போ வந்து அப்படியே மீன் கேட்குறா, நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து என் ஃப்ரெண்டாக இருக்கா வேணாமா. இங்கே பாரு மீன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூட நான் எப்பவுமே இன்டர்ஃபியர் ஆக முடியாது, புரியுதா. மற்ற விஷயத்துல கூட நான் யோசிக்கலாம், பட்டு அவங்க கூட பேசுறதும் பேசாமல் இருக்கிறதும், நீ ஃப்ரெண்டாக இருக்கிறதும் ஃப்ரெண்டாக இல்லாமல் இருக்கிறதும் தெரியா ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன், அவ்வளோதான், நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படிங்கிறான். அப்படியே வந்து மீன் சேர்த்துட்டு சுற்றியாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹால் எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் சுற்றியாங்கமே அவன் வீட்டுக்கு வந்து போயிருப்பான். இதோட இந்த எபிசோட என் பண்ணிக்கிறேன். அன்யா பாய் சாராங்கி கிட்டன்ஸ். ஹோப் யூ லைக் இட். Bye bye. Love you kittens.